கார்டை பார்த்த உடனேயே உங்களுடைய சிச்சுவேஷன்ஸில் இந்த நபர்கள் உங்களை மறக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய ட்ரை பண்ணுறாங்க. இருந்தாலுமே இந்த நபர்களால் உங்களை மறக்க முடியலை. ஆனால் இந்த கார்ட்ஸை பார்த்த உடனே இங்கே ஒருத்தருடைய மனசு ரொம்ப கனமாக இருக்குது. வெளியில் எதையுமே காட்ட மாட்டேன்றாங்க. உள்ளுக்குள்ளே உங்களை பற்றின நினைவுகளில் இந்த நபர்கள் நொறுங்கி போயிருக்காங்க. நபரை பொறுத்த மட்டும் அவங்களுடைய வாழ்க்கையில் உங்களை ஒரு சாதாரணமாகவே பார்க்க கிடையாது. உங்ககிட்ட இருக்கிற அந்த பந்தமே வேறு மாதிரியாக இருக்குது. அவங்களுக்கும் உங்களுக்கும் அந்த ஏற்பட்ட அந்த டிவைன் கனெக்ஷன். இப்போ கூட உங்களை மாதிரி யாரையாவது இந்த நபர்கள் பார்த்தா, உங்களை மாதிரி நடக்கிறவங்க பேசுகிறவங்க பார்த்தாலே அவங்களுக்கு உங்களுடைய ஞாபகம் வந்துடுது. சில பேரை மறந்துடலாம், ஆனால் சில பேர் மனசில் ஆழமாக கலந்துடுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் உங்கள் நபர்களுக்கு. நீங்கள் அவங்களால உங்களை மறக்கவே முடியாது. இந்த பிரிவு நடந்ததுக்கு அப்புறம் அவங்க ரொம்ப மாறிட்டாங்க. முன்னாடி உங்கள் மதிப்பு அவங்களுக்கு சுத்தமாகவே தெரியலை. ஆனால் இப்போ தான் இந்த நபர்களுக்கு உங்களுடைய வேல்யூ என்ன அப்படின்றது புரியுது. நீங்கள் இருந்தப்போ சாதாரணமாக தோணின விஷயம் நீங்கள் போன பிறகு அந்த நபர்களுக்கு ரொம்ப பெருசாக தோணிகிட்ருக்கேன். ஏன்னா நீங்கள் இருக்கும்போது உங்களை கணக்கு எடுக்கலாம், ஆனால் நீங்கள் இல்லாத போது அது பயங்கரமாக அந்த நபர்களுக்கு வலியை தருது. நபர்கள் தூக்கத்தை தொலைச்சி கதறி அழுகிறதுக்கு முக்கியமான காரணம் அந்த நபர்களை சுற்றி இருக்கவங்க தான் இவங்களுடைய சந்தோஷத்துக்கு எதிராக இருக்காங்க. முக்கியமாக உங்களுடைய காதல் பிரச்சனையில் இந்த ஃபேமிலியோட தலையிடல் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால இந்த நபர்கள் தூக்கத்தை தொலைச்சி கதறிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இன்னுமே அந்த வருத்தம் ஒன்று இருக்குது, நடந்ததை மாற்ற முடியாத ஒரு வருத்தம். சில நேரம் தனியாக இருக்கும்போது அந்த நாள் இப்படி நடந்திருக்காமல் இருந்திருக்கலாம், இந்த நாளில் என் குடும்பத்தாரே இப்படி ஒரு முடிவை என்னை எடுக்க வைக்காமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு மனசுக்குள்ளேயே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்காக இவங்க சம்மதிக்காமல் போனாங்க, எதுக்காக இவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணி பொறிச்சு வச்சுட்டாங்க அப்படின்னு அவங்க மனக்குமுறல் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இதில் ஒரு சில நபர்கள் உங்களை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா நீங்கள் உடஞ்சி போயிருப்பீங்கன்னு நினச்சாங்க, ஆனால் நீங்கள் இன்னும் தைரியமாக நின்றுட்டுருக்கீங்க. அதனால தான் அவங்களுக்கு இன்னும் அதிகமான கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ வலியை கொடுத்துருக்கேன், நானும் கூட கிடையாது, ஹர்ட் பண்ணியிருக்கேன், பட் என்னாலேயும் ஒரு ஆறுதல் அந்த இடத்துல சொல்ல முடியலையே அப்படின்றது இந்த நபர்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. பேசாமல் இருக்க நொடிகள் தான் என்னை கொன்னுக்கிட்டு இருக்குது அப்படின்றாங்க. இவங்க இழந்தது ஒரு காதலை மட்டும் கிடையாது, இவங்க இழந்தது அவங்களுடைய மொத்த கற்பனையில் வச்சிருந்தக்கூடிய அந்த நபர்களோட ட்ரீமையே இந்த நபர்கள் தொலைச்சிருக்காங்க. இவங்களுடைய வாழ்க்கையே இழந்த மாதிரி இந்த நபர்கள் உணர்றாங்க. ஒரு நாள் உங்க கூட சேர்ந்து இருக்கணும் அப்படின்றது இந்த நபர்கள் ஒவ்வொரு நாளும் கண்ட ஒரு கனவு. அந்த கனவு கனவாகவே போயிருமோ அப்படின்ற பயம் இந்த நபர்களுக்கு ரொம்ப அதிகமாக வந்துருச்சு. ஏன்னா சாதாரண ட்ரீம் கிடையாது. உங்களுக்காக அந்த நபர்கள் நிறைய விஷயத்த இழந்திருக்காங்க. நீங்களுமே நிறைய விஷயத்த இழந்திருக்கீங்க அந்த நபர்களுக்காக. அந்த ஒன்று சேரணும் அப்படின்னு வரும்போது உங்களுக்குள்ளே இவ்வளோ பெரிய ஒரு பிரிவு ஏற்பட்டிருக்கு. இன்னுமே அவங்க மனசுக்குள்ளே அந்த ஆசை இருக்குது. ஒரே ஒரு தடவையாவது உங்களை பார்க்கணும், ஒரே ஒரு தடவையாவது நேரில் பார்த்து பேசணும். இப்போ வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்க அந்த இக்கட்டான விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லி பகிர்ந்துக்கிறணும். ஏன்னா அவங்கள சுற்றி இருக்கிற எந்த ஒரு நபருமே இந்த நபரோட மன ஆறுதலுக்கு இருக்க மாட்டாங்க. அப்படின்றதுனால இந்த மன ஆறுதல் அப்படின்றதையும் இந்த நபர்கள் உங்ககிட்ட தான் எதிர்பார்க்குறாங்க. அதே சமயத்தில் இங்கே ஒரு சிலருடைய நபர்கள் அவசரப்படாமல் இருக்கிறாங்க. ஏன்னா அவசரப்பட்டதால தான் நீங்கள் கைவிட்டு போயிட்டீங்க அப்படின்றதுனால திரும்பவுமே அந்த தவறான முயற்சிகள் எடுக்கிறதுக்கு இவங்களுடைய ஆழ் மனசு பயமுறுத்துது. அதுலேயுமே இந்த நபர்கள்ட்டேருந்து நீங்கள் கொஞ்சம் தூரமாக இருக்கிறத நான் பார்க்குறேன். உங்கள் நபர்கள் உங்களை விட்டு தள்ளி தான் இருக்கிறாங்க. உங்கள் வாழ்க்கை எப்படியோ போகும்னு தெரியாமல் இந்த நபர்கள் ஒவ்வொரு நிமிஷமுமே நினச்சி தவிச்சிட்டு இருக்காங்க. ஒரு காலம் நீங்கள் அந்த நபர்களுக்காக காத்துட்டே இருந்திருக்கீங்க, ஆனால் இப்போது எல்லா விஷயமும் அப்படியே தலைகீழாக மாறி அந்த நபர்கள் ஒவ்வொரு நொடியுமே உங்களுடைய வருகைக்காக காத்துட்ருக்காங்க. வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் ஒரு நாள் பதில் கொடுக்கும். அந்த நேரம் நெருங்குற மாதிரி தான் எனக்கு இந்த இடத்துல தோணுது. அதாவது உங்களுக்கான பதில் கிடைக்க போகுது. உங்களை நினைக்கலன்னு கிடையாது, இந்த நபர்கள் உங்களை ரொம்ப நினைக்கிறாங்க. ஆனால் அதை வெளிக்காட்டுறதுக்கு இந்த நபர்களோட சுச்சுவேஷன் ரொம்ப பெரிய ஒரு தடையை கிரியேட் பண்ணுது. ஏன்னா மனசு இருக்கிறத வெளியே சொன்னால் ஏதாவது பெரிய பிரச்சனை வந்துடும். ஒரு அழிவு பயம் இந்த நபர்களுக்குள்ளே இருக்குது. தாங்க முடியாத அளவான உணர்ச்சிகளை உள்ளுக்க வச்சுக்கிட்டு இந்த நபர்கள் பெரும்பாடுபட்டு இருக்காங்க, அதை வெளிப்படுத்த முடியாமல் அப்படின்றதையும் நாங்கள் கவனிக்கிறேன். இப்போ அவங்க ஒரு உண்மையை ஏற்றுக்கிட்டாங்க.
உங்களை இழந்தது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இந்த உண்மை தினம் தினம் அவங்க மனசை வந்து கிள்ளிகிட்ருக்கு. ஏன்னா அவங்க உங்களுக்கு பண்ணது ஒரு கர்மா, ஒரு துரோகம். அந்த கர்மாவை தான் இப்போ அந்த நபர்கள் அனுபவிச்சுட்ருக்காங்க, இங்கே ஒரு சிலருடைய நபர்கள். ஸோ எவ்வளோ நாள் அமைதியாக இருந்தாலுமே கூட திடீர்னு ஒரு நாள் வந்து பேசணும்னு தோன்ற நிலையில தான் இருக்கிறாங்க. எப்படியாவது பேசணும், எதையாவது சரி பண்ணிடணும் அப்படின்றது. ரொம்ப நாள் அடக்கி வச்சுருந்த அந்த ஆசை இப்போ அந்த நபர்களோட மனசை வந்து முட்டிகிட்டு இருக்க, வெளிவரத்துக்காக பேசுகிறதுக்காக தவிக்கிறாங்க. நோக்கி வர்றதுக்கு இந்த நபர்கள் தயாராக இருக்காங்க, நோக்கி வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த மூத்த நபர்களால் தான் இந்த நபர்கள் பெரிய பிரச்சனையை வந்து இங்கே பார்க்குறாங்க. அந்த பயத்தினாலேயே இந்த நபர்களுக்கு அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்கு கஷ்டமாகவும் பயமாகவும் இருக்குது. நீங்கள் வந்து அந்த நபர்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு நபர். உங்கள் சிரிப்பு, உங்கள் பேச்சு, உங்கள் இருப்பு இன்னுமே அவங்க மனசில் அப்படியே தான் இருக்குது. அந்த நபர்கள் உங்களை தூக்கி எறியலை. அப்போ உங்களுக்குள்ளே ஏற்பட்ட அந்த சண்டையில் வந்து மனக்கசப்புகள் ஆறட்டும், அந்த காயம் ஆறட்டும் அப்படின்னு தான் அந்த நபர்கள் மனசுக்குள்ளே சொல்லிவிட்டு இப்போ ரொம்பவே அமைதியாக இருக்காங்க. இந்த வாசிப்பில் சொன்ன விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையோட ஒத்து போகுதா அப்படின்றத தெரிவிங்க. அதே மாதிரி இந்த நபர் நாளைக்கு உங்கள் முன்னாடி வந்து நின்னா நீங்கள் அவங்க கூட பேசுவீங்களா, இல்லை அமைதியாக போயிடுவீங்களா அப்படின்றதையுமே நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னா வாட்ஸ்அப்புக்கு டிஎம் பண்ணுங்கள்.